ஆனால் நாம் அப்படி கிடையாதே, வாழ்ந்துட்டே இருந்துட்டு மந்திரங்களை சொல்கிறோம். வாழ்க்கையும் யோகமும் ஒன்றா இருக்கக்கூடிய நிலை வேற, நம்ம நிலை வேற. அதுக்காக சொல்கிறோம். உபாசனைன்னு சொல்லும் பொழுது 1 வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ நம்ம எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தோட உருவத்தை பிம்பத்தை பஞ்சலோகத்தில் பண்ணியோ அல்லது எந்திரம் மறைந்தோ அல்லது கலசத்தில் ஸ்தாபனம் பண்ணியோ தீபத்திலேயோ ஆவாகனம் பண்ணி நாம் ஜபிக்கிறது. இதில் குறிப்பாக அட்சர லட்சம்னு சொல்லுவாள். 1 லட்சம் ஜபம்னு சொல்லுவாலும் உண்டு, அட்சர லட்சம் சொல்லுவாள். அட்சர லட்சம் அப்படின்னா இப்போ நவாக்ஷரி 9 எழுத்து 9 லட்சம் ஜபிக்கிறதுன்னு. இந்த மாதிரி எத்தனை எழுத்துக்களோ அத்தனை லட்சம் ஜபம் பண்ணுறதுன்னு உண்டு. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் சிறப்பாக சொல்லணும்னா சில ஸ்ரீவித்யா மகா கணபதி மந்திரங்க இருக்கிறது. மந்திரங்களுக்கு தனியாக சில எண்ணிக்கைகள் உண்டுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு காரியம் ஆனோன்னு ஜபிக்கிறீங்கன்னா 108 வாட்டியோ 28 வாட்டியோ 45 நாள் 1 மண்டலம் ஜபிக்கிறதுன்னு சொல்லுவாள். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா மந்திரம்னா அதுக்கான வழிமுறைகள் உண்டு. சரி, மந்திர உபதேசம்லாம் நிறைய வாங்கிட்டேன், ஆனால் நான் ஜபம் பண்ணுறது இல்லைன்னா நந்தி காதில் அதை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்துறது வழக்கமும் உண்டு. எல்லா மந்திரங்களையும் நம்ம ஜபிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மந்திரங்களை ஜபிக்கலாம். இல்லை ஆச்சாரியனை அணுகி ஆச்சாரியன் என்ன ஆச்சாரிய புருஷன் என்ன உத்தரவு கொடுக்குறாலோ அதை ஜபிக்கலாம். இல்லை நமக்கு குரு கிடைக்கலன்னு ஏங்கி தவிக்க வேண்டாம். இப்போ நீங்கள் சைவ மடம் இருக்குது, வைணவ மடம் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி மடங்களில் போயிட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆச்சாரிய புருஷாலேயே குருவாக நினச்சி நமஸ்காரம் பண்ணி வாக்கால் திருவாக்கால் அந்த மந்திரத்தை உபதேசமாக உத்தரவு வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஜபிக்கலாம். அதனால் மந்திரம் என்பது நம்ம ஜபிக்கிறவர்களை காப்பாற்றக்கூடியது. கட்டாயம் வாழ்நாளில் ஏதாவது ஒரு மந்திரத்தை, ராமகிருஷ்ண மந்திரத்தையோ அல்லது நமக்கு இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையோ உபதேசமாக எடுத்து சதா சர்வகாலம் ஜபிக்கிறது நல்லது. காயத்ரி மந்திரம் மாதிரி இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா அது பரம்பரையாக அப்பா பிள்ளைக்கு சொல்கிறதுன்னு சொல்லுவாள். காணாமல் கோணாமல் கண்டு கொடுன்னு சொன்னது. சூரிய உதயமாகறதுக்கு முன்னே சொல்லணும். சூரியன் உதயமாகறதுக்கு முன்னே ஜபிக்கிறது, சூரியன் உச்சிக்கு போகிற நேரத்தில் ஜபிக்கிறது, அப்புறம் மாலை சூரியன் மறையிறதுக்குள்ளே ஜபிக்கிறதுன்னு சொல்லுவாள். அதை 3 விதமாக சொல்லுவாள். அதில் எண்ணிக்கை சிலதெல்லாம் கணக்கு உண்டு. காயத்ரி உபாசனைன்றது அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்ணுறதா சொல்லுவாள். பிரம்ம உபதேசம்னு அதுதான் சொல்கிறான். நமக்கு குரு என்ன மந்திரத்தை சிறப்பாக கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம மனசு எந்த தெய்வத்தை நாடுறதோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் ஆஞ்சநேயர், காளி இந்த மாதிரி தெய்வங்களோட ஜபம் பண்ணுறதுக்கு பயப்படுவா. அவசியம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வம் யார் ஜபிக்கிறாளோ அவளை கட்டாயம் ரட்சிக்கும், காப்பாற்றும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அபூர்வமானது இருக்குது. பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை விரிவாக பேசலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும், நம்புங்கள் நல்லதே நடக்கும்.